ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். தக்காளி தொக்குக்கு நான் ஒரு 5 வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஒரு 7-8 தக்காளி, 15 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த தக்காளி தொக்கு சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். எண்ணெய் சூடானதுமே கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு, அதுக்கடுத்து பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போது கறிவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் குட்டி குட்டியாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு வெங்காயம் வதங்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கூடுதலாக. அதனால் மறுபடியும் மூடி போட்டுடலாம். இப்போது நல்லாவே வதங்கியிருக்கு வெங்காயம். நெக்ஸ்ட் இதோட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது இதோட நம்ம தக்காளி தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. சால்ட்டும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மூடி போட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் ஸ்மேட்ச் ஆகி வரட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது அந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வதங்கட்டும். மூடி போட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அப்படி கிளறி விட்டு இது மூடி வைங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு நல்லா குழஞ்சி இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஒரு அருமையான தக்காளி தொக்கு ரெடி. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.